डरना मत। तू एक मुजाहिदीन है, जिहाद के लिए अपनी जिंदगी कुर्बान करने वाला। ए मुजाहिदीनों, आज हम एक जंग के सामने हैं। एक दिन ये पूरी दुनिया हमारी हो जाएगी, सारे लोग हमारे तलवे चाटते रहेंगे। मेरे भाइयों, आज हिंदुस्तान के सारे अविश्वासी हमसे खौफ खा रहे हैं। केरल में हमने जो बम ब्लास्ट किए थे वो बहुत ही अच्छा था। वहाँ सैकड़ों लोगों को हमने मारा और इस बम ब्लास्ट की जिम्मेदारी हमने ले ली। जो बम ब्लास्ट केरल में हुआ था उसकी दाद हमने तहे दिल से उन्हें दे दी। काफिरों के सर पे गोली मार के उनकी सरकार को नस्ते नाबूद करके अल्लाह की सल्तनत यहाँ बनाने के लिए इस जिहाद को டிகிரியோட வருவேன்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா நீ படிச்சு நல்லபடியா வரணும் தான் நாங்க உயிரோடவே இருக்கோம்டா. இங்க பாருப்பா, வைத்தியம் பண்றத வெறும் தொழில மட்டும் பார்க்க கூடாது. அது ஒரு சமூக சேவை மாதிரி. மனுஷனை காப்பாத்த கடவுள் தந்த வரப்பிரசாதம். அதை சரியா செய்யறதுக்கு கத்துக்க. அப்படிதான் கடவுள்கிட்ட நமக்கு இருக்கிற கடமையை நிறைவேற்ற முடியும். தேய் தேய் தா தி தேய் தேய் தா தா தேய் தேய் தா தேய் தேய் தா தேய் தேய் தா தி தேய் தேய் தா தா தேய் தா தா தேய் தா தா. நம்ம ஜாலியா டாட்டா போலாமா? பார்வதி அக்கா வீட்டில் இல்லையாப்பா? வீட்டில் தான் இருக்காங்க. 2 நாளா பார்க்கவே இல்லை. என்னடாச்சு? போன தடவை பார்த்ததை விட ரொம்ப மாறிட்ட. நீ கேட்ட அட்ரஸ் இதில் இருக்கு. உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துலலாம் இருக்கு. தெரியும். குழந்தை என்கிட்ட கொடுமா. எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கு கிளம்புறேன். நாங்க இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கிளம்புவோம். வியாழக்கிழமை, அப்படிதானே? எப்பவும் 2 பேரும் ஒன்னா தானே வருவீங்க. சரிப்பா, நேரம் கிடைக்கும் போது அடிக்கடி இங்கே வந்துட்டு போ. சரி, நான் இப்போ கிளம்புறேண்ணா. வரேன். நீங்க பழைய மாதிரி இல்லை, ஆளே மாறி போயிட்டீங்க. ஏன் ஏதோ கவலையாவே இருக்கீங்க? உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. பழைய மாதிரி என்னால் உங்ககிட்ட பேச முடியல. என்ன ஆச்சு? இப்படி நாம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. குறைஞ்சது 1 மணி நேரமாவது பேசிட்டு இருப்போமே. இப்படி நம்ம நடந்து வரும்போது நீங்க கிட்ட ஏதாவது கேட்பீங்களான்னு என் மனசுக்கு தோணும். ஆனா மீரா, இங்க பாரு. நீ நினைக்கிற மாதிரி வேண்டாம், ஒன்னும் சொல்லாதீங்க. நான் எதுவும் தப்பா நினைக்கல. எனக்கு நல்லா தெரியும் நீங்க படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அந்த டென்ஷன் தான். அதுக்கு நடுவுல மீரா, அது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னை மறக்காம இருந்தாலே போதும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். என்ன ரொம்ப நாளா நழுவி போயிட்டே இருக்க? ஆனா இன்னைக்காவது பேச சான்ஸ் கிடைச்சதே, அது என் பாக்கியம்தான். நீ முன்ன மாதிரி இல்ல, ஆளே மாறிட்ட. காலேஜ்க்கு கூட ரெகுலரா வரமாட்டேங்கிற. என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? வெட்னஸ்டேயே நீ வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னை பார்க்காம ஏன் கிளம்பிட்ட? ஏதோ சீக்ரெட்டான விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அப்படி என்ன ரகசியம்? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினியா? தியா, நீ நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது.
நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ நோ ஜாவேத், உன் மனசு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ச்சே. நீ தேவையில்லாம கோவப்படாத. இப்பவே இந்த நிமிஷமே இந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறதை நிறுத்திடுறேன். இனிமே இதை பத்தி நான் எப்பவும் உன்கிட்ட பேச மாட்டேன். உன் விருப்பப்படி நீ என்ன செய்யணுமோ செய், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். தியா, ஹே ஹாய். ஹாய் ஜாவேத், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன்ல சாக்ஷி, இவதான் நியூ இந்தியா சேனல்ல ஒர்க் பண்றா. நீ என்ன இந்த பக்கம் ஏதாவது இன்டர்வியூ எடுக்க வந்தியா? இல்ல, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜாவேத், நான் இப்போ வந்துடுறேன். வா வா போலாம். வந்து வண்டியில உட்காரு. ஜாவேத். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். உன்னை பற்றி சில விஷயம்லாம் கேள்விப்பட்டனே, அதை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா. ஐ நோ யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பாய். ஆனால் நீ தேர்ந்தெடுத்த வழி தான் தப்புன்னு சொல்கிறேன். வெரி டேஞ்சரஸ். உன்னை மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு பையன் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு போகிறான்னு சொன்னால் இட்ஸ் குவைட் அன்பிலீவபிள். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. மதத்து மேலே வெறி ஏற்படுறது ரொம்ப தப்புப்பா. அதனால தான் மனிதர்கள் எதிரி ஆகிறாங்க. லுக் ப்ரொஃபசர் ஜனார், நீங்க ரொம்ப பெரிய பிலாசபர்னு தெரியும். அது மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை. ஆனா எனக்கு பிரைன் வாஷ் பண்ணாதீங்க. என் விஷயத்துல தலையிடாதீங்க. என் பர்சனல் யார் தலையிட்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காத. ஜாவித், நியூ இந்தியா சேனல்காரன் வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் யார்கிட்டயும் கை கட்டி வேலை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் ஃப்ரீ பேர்டா இருக்கேன். ஜாலியா நான் பறக்க போறேன். சேனல்ல இனிமே எந்த வேலையும் இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்க போல இருக்கே. மாடி காலியா இருந்தாதான் வேலை போனதை பத்தி கவலைப்படணும். எனக்கு தான் இங்க நிறைய இருக்கே. வேலைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கேட்டதில்ல, a man can be destroyed but not be defeated. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னதுதான், உங்களால ஒரு ஆளை அழிக்க முடியும், ஆனா தோக்கடிக்க முடியாது. என்ன தோக்கடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நீ உண்மையிலே வித்தியாசமானவதான். சரி, உன்னோட பிளான் தான் என்ன? ஒரு ப்ரோக்ராம், சென்சேஷனல் இஷ்யூ பட் வெரி டேஞ்சரஸ். இஸ்லாமிய தீவிரவாதம் தான் விஷயம். இங்கே நடந்த பாம் பிளாஸ்ட்டை பற்றி ஒரு ஓப்பன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை குளோபல் விஷன் டிவி தான் பண்ண போகிறாங்க. நியூஸ் டீம் எனக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உன்னோட கரியரில் இது நிச்சயமாக ஒரு பிரேக் த்ரூ தான். ஆமாம், சொல்கிற விஷயம் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். a real documentation of reality. அப்புறம் எல்லாமே சரியாக வந்தா எனக்கு உன்னோட ஹெல்ப்பும் கொஞ்சம் தேவை. என்ன ரொம்ப பயமா இருக்கா? பயமா? அது என்னோட பிளட்லயே இல்லைம்மா. ஜான்சிக்கே நான் ராணி இல்ல. என்ன ஏதோ மூட் ஆஃப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னண்ணா? நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸான பர்தாவை போட்டு போனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். பார்க்க நல்லா இருக்குல்லம்மா? ரொம்ப போரா இருக்கும். ஏய், இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது. நம்ம போடுற ட்ரெஸ் தான் நம்மளோட ஐடென்டிட்டி, ரிலீஜன், கல்ச்சர் அது சார்ந்ததா இருக்கு. இங்க பாரு, இதை நீ விளையாட்டா எடுத்துக்காத, சீரியஸா தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே நான் இதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்னோட அந்த ஸ்டைலையும் அப்பியரன்ஸும் மாத்தணும். அண்ணா, ஆமா, உண்மையை சொல்லணும்னா உனக்கு நல்ல மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா உன்னோட இந்த ட்ரெஸ் தான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். ஸ்கூல்ல படிக்கும் போதே இதனால நிறைய பிரச்சனை வந்திருக்கு.
அதை பத்தி நான் உன்கிட்ட சொன்னதே இல்லை. அண்ணா என்னால இது கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன் அண்ணனை இப்படியெல்லாம் பேசுறது? எனக்கு மாடர்ன் அவுட்லுக்கை கொடுத்த, என்னோட லைஃப் ஸ்டைலே மாத்தின என்னோட அண்ணனா இப்படியெல்லாம் பேசுறது? மேரேஜ் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் அண்ணா. அதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. நம்ம ஒரு சுதந்திர சமுதாயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுலயும் சிவிலைஸ்டான சொசைட்டில இருக்கோம் அண்ணா. தியா, உனக்கு நாங்க நிறைய சுதந்திரம் கொடுத்து வளர்த்துருக்கோம். ஆனா இனிமே அப்படி நடக்காது. பெண்களுக்கு அவங்க போடுற உடையிலையும் அவங்க நடந்துக்கிற விதத்திலையும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு அழகு, பாதுகாப்பு. அதை ஃபாலோ பண்ணா யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இதுதான் நீங்க படிச்ச படிப்பா? மத தத்துவங்கள் எல்லாம் இப்ப எதுவுமே இல்லைண்ணா. எல்லாமே பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக. நீங்களே சொல்லுங்க, என்னோட இந்த மாற்றத்தால உங்களுக்கு என்ன பிரச்சனை? தியா போதும். நான் இன்னும் பேச வேண்டியது இருக்கு. ஏதோ படிக்காத முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உலகத்துல பெண்கள் பல இடத்துல முன்னேறிட்டு வராங்க. பர்தா போடலங்கிறதுக்காக காதலிச்ச புருஷனே பொண்டாட்டிய கல்லெடுத்து தூக்கி போட்டு கொடூரமா கொல்றான். அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா? நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். சொல்ல கேட்டு அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றால, ஏன் கட்டாயப்படுத்துற? நீங்க அவகிட்ட சொல்லக்கூடாதாமா? அவ்வளோ அவ அவுட் இருக்கும். ஹலோ ஹலோ ஜாவேத், நீ எங்க இருக்க ஜாவேத்? என்ன விஷயம் சொல்லு. எனக்கு உன்னை பார்க்கணும். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டாரு. அவர் பழைய மாதிரியே இல்ல. கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட ரொம்ப மாற்றம் தெரியுது. இன்னைக்கு கூட ஏதோ ஆர்கியூ பண்ணி என் கூட சண்டை போட்டாரு. என் கழுத்து நசுக்கி கொலை பண்ண வந்தாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜாவேத். ஹலோ ஹலோ ஜாவேத், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. சகோதரர்களே, நாம எப்பவும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. அல்லாஹ்வோட நாமம் இந்த உலகம் முழுக்க ஸ்தாபிக்கணும். உலகம் முழுவதும் இருக்கிற நம்ம சகோதரர்கள் அவங்க சொந்த ரத்தத்தை தியாகம் பண்றாங்க. அவங்களுக்காக தான் நாம நம்ம சொந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். அந்த விசுவாசிகளுக்கும் ஈடு இணைய இல்ல தியாகிகளுக்கும் உலகம் முழுக்க நடக்கிற இந்த அமைதி யுத்தத்துல நம்ம எல்லாரோட பங்களிப்பும் இருக்கணும். புரியுதா? நம்ம இயக்கத்தோட குறிக்கோளுக்காக ஒவ்வொருத்தரும் தங்களோட உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது, சொந்தங்களை நினைக்க கூடாது. உங்களோட உயிர் தியாகம் வீணா போகாதுன்னு உங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த உலகத்துல நம்மளோட சாம்ராஜ்யத்தை இயக்கிற வரைக்கும் நாம இந்த போராட்டத்தை தொடரணும். அன்பிற்குரிய போராளிகளே, அல்லாஹ்வோட அன்பிற்கு விசுவாசியான உங்களுக்கு ஒரு பரிசா இதை நினைங்க. இது உங்களுக்கு தனிப்பட்ட பரிசு. பூமியில சொர்க்கத்தை தேடுற ஆளுங்களுக்கு அந்த கடவுள் தர பரிசு. இவன் மேல எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சந்தேகத்தோட சம்பளம் மரணங்கிறத மறந்துடாதீங்க. அபிஷேக் உண்மையிலேயே திறமைசாலி தான். ரொம்ப நல்லவன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த டீமில் இருக்கிறதா சொன்னார். அதான் அங்கே அவருக்கு ஒரு ஆள் இருக்கான். ரொம்ப நல்லவன். 2 பேருக்கும் சேர்த்து உதவி பண்ணுறான். இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த இன்டர்வியூக்கு பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக சிபாரிசு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. டிபிக்கல் பியூட்டி.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ மகன், என்ன சோகால் லஜ்ஜாவதியா தயவு செஞ்சு ஆக்கிடாதீங்க. இந்த மிஷன் தான் என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க சொல்ற மாதிரி நானும் கொஞ்சம் வீரமா வாழ்ந்துதான் பாக்குறேனே. ஓ சர்ப்ரைசிங். நீங்க என் பின்னால இருக்கிறதே எனக்கு பலம் தான். ஓகே பாய். புரியுது புரியுது. தட் படா ஜர்னலிஸ்ட் ஃப்ரம் நியூ டெல்லி, ரைட்? எஸ், ஐ எம் ஹாப்பி. டெரரிஸ்ட் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, அதான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. இந்த ப்ரோக்ராம் முடியும் போது தான் தெரியும் என்னோட விதி எப்படி இருக்குன்னு. சிரிக்காதடி, எது நடந்தாலும் அது எனக்கு மட்டும் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். ஆரம்பிங்க. ஒரு போராளி உலகத்திலேயே உன்னதமானவன், தெய்வத்தோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவன் போராளி மட்டும்தான். இந்த உலகத்துக்காக தான் அவன் உயிர் வாழ்றதே. இந்த உலகத்துல பல இடங்கள்ல எங்களை மாதிரி போராளிகள் உலகத்தின் எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாம படர்ந்து பரவி இருக்காங்க. ஏன்னா இப்ப நாங்க ஒரு யுத்தத்துக்கு முன்னாடி நிக்கிறோம், எல்லாம் நம்ம சகோதரர்களுக்காக. இங்க இருக்கிற மற்றவங்களுக்கு இது ஒரு சவால்னு தான் நான் சொல்லுவேன், அதோட முன் அறிவிப்பும் கூட. மனைவி, குடும்பம், கல்யாணம், சந்தோஷங்கள், மனித உயிர்களுக்குள்ள எல்லா ஆசாபாசங்களும் எங்களுக்கும் உண்டு. ஆனா குடும்பம் இருந்தா இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்க முடியாது. போராளியோட இலக்கு நாசமாக்கப்படும். மற்றவங்களை எதிர்த்து ஆயுதம் எடுத்து போராடுறதுக்கு என் சகோதரர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். இது என் தெய்வத்தோட கட்டளை. அவரோட கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஹலோ, நான் அப்புறம் கூப்பிடுறேன். போனை கொடு. நீ ரொம்ப புத்திசாலி, ஆனா ஒரு பொண்ணு இவ்வளவு சாமர்த்தியசாலியா இருக்கக்கூடாது. நீ இப்படி ஏதாவது ஒன்று செய்வன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல ஃபோன் அது. சரி போட்டோம் விட. உயிர் பொழைச்சு திரும்பி வந்தோமே, அதுவே போதும். நீ உண்மையிலேயே பெரிய தைரியசாலி தான். எனக்கு கூட தெரியாது நீ இப்படி ஒரு மைக் கேமராவை வாட்சுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பேன்ற விஷயம். அவன் சொன்ன நாம எடுக்காம விட்டுற முடியுமா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் என் கேரியர்ல பார்த்திருப்பேன். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால யாருக்கும் தெரியாம இந்த வாட்சை கட்டிட்டு வந்து கவர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் தூரம் வரைக்கும் கவர் பண்ணும். இதுல என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கோன்னு யாருக்கு தெரிய போது? நாம பார்க்காதது கூட ரெக்கார்ட் ஆயிருக்கலாம்.
ஹலோ, மறக்கலம்மா. இப்போ வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷத்தில். சரி சரி. அம்மா இன்னைக்கு ஒரு கசின் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னாங்க, வீட்டுக்கு காவலுக்கு. சரி, உன் வேலையை பாரு. எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே, பாய். பாய். ஜாவேத், ஷர்மா இந்தியாவிலே பெரிய தொழிலதிபர், ஒரு நல்ல பிசினஸ் மேனா, எல்லாருக்கும் விசுவாசி. பிசினஸ்ல சாதிச்சதுக்காக கவர்மெண்டே பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கு. நம்ம இயக்கம் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்மளுடைய இயக்கத்துக்காக நீங்க பல கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அல்லாஹ் காட்டின வழியில போறதுனால ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்தும் எல்லா வழிகளிலும் நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நான் எப்பயும் என்னோட நெறில இருந்து நான் மாறினது கிடையாது. என்னோட இந்த நோக்கமே என்னோட இயக்கம் தான். பணம் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம ஒருத்தர் கொடுத்து வாங்கி தான் நமக்கு பழக்கம். எங்களுக்கு தெரியாதது இல்லை, உங்களுடைய இந்த புத்திசாலித்தனம் தான் எங்களுக்கு மூலத்தனம். இந்தியாவில் நடந்த எவ்வளவோ போராட்டங்களுக்கு உங்க புத்திசாலித்தனம் தான் காரணம். இப்ப கன்னியாகுமரியில் நடந்த பாம் பிளாஸ்ட். நமக்கு பயங்கர ஆயுதங்கள் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமா வேணும். இந்தியாவோட அஸ்திவாரத்தை அழிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு. எங்களை நம்பி அதை நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. நம்மளோட குளோபல் சென்டர் உருவாக்கி இருக்கிற பிளான் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு லாங் டேர்ம் பிளான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர இந்தியன் சாம்ராஜ்யமே அழியக்கூடிய ஒரு வீட்டுக்கு வர முடியாம மக்கள் தவிக்கணும், அந்த அளவுக்கு வெடிக்கணும். ஒரு 100 கட்டிடமாவது வெடிச்சு செதறணும். என்னால பார்த்து எதையும் நம்ப முடியல. எல்லாமே திடீர்னு முடிஞ்சிருச்சு. நீ கவலைப்படாத, விட நான் இந்த ப்ராஜெக்டை விட்டுறேன். திடீர்னு நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரே நாள்ல என் வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. இனிமே நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்றது? என்னால எப்படி அவங்கிட்ட பேச முடியும்? தியா, பழைய சம்பவங்களெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஒவ்வொரு சம்பவமும் முன்னெல்லாம் ரொம்ப கேஷுவலாக தான் தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு அதோட அர்த்தம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. போன தடவை அண்ணன் என்னை கொல்றதுக்காக வந்தான். ஆனால் ஜாவேத் தியா, எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. வேண்டாம், எனக்காக நீ இந்த ப்ரோக்ராமை இழக்க வேண்டாம். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றியும் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை பற்றியும் நீ சொல்லி நான் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் உனக்கு கிடைக்காது. இனி வாழ்க்கை முழுக்க இதையே நான் நினச்சி சாக வேண்டியதுன்னு தான் நினைக்கிறேன். தியா, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே எதை பற்றியும் பேசி பிரயோஜனம் இல்லை. அண்ணங்கிட்டையும் அப்பா கிட்டையும் இதை பற்றி பேச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். அத்தனை காலத்துக்கு என்னால இதை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். பெத்த தகப்பனா இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க என்னால முடியாது. இதை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் இதை பார்க்கட்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் பொறுத்துக்கிறேன்.
ஹே தியா, உனக்கு என் மேலே இவ்வளோ பாசம் இருக்கே, எனக்கு அதுவே போதும். இது இதோ அந்த இடம். என்னதியா? என்னாச்சு? தியா, கண்ணில் ஏதோ தூசு மாதிரி. காட்டு. போயிடுச்சா? அண்ணா, இது ஜாவித். என்னோட காலேஜ்ல நியூரலஜி எம்டி பண்றாரு. ஆஹா. ஜாவித் இவர் என்னோட பிரதர். ஹலோ. ஹலோ. பார்த்ததுல சந்தோஷம். உட்காருங்க. ப்ளீஸ் ஹேவ் இட். ஜாவித் முகமது, த கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். முகமது ஹுசைனோட பையனான மாலிக் முகமத்தோட பையனை தான் நீ இப்போ பார்த்துருக்க. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை பற்றி நீ என்கிட்ட சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்லையே. என்ன இதில் அடிப்படையில் காதல் எதுவும் இருக்கா? சத்தியமாக சொல்லணும்னா அவன் உனக்கு நல்ல பொருத்தமாக இருப்பான் தான் தோணுது. அ பர்ஃபெக்ட் ஜோடி. கொஞ்சம் யோசிச்சு பாரு, சரிதானே? இனிமே வாழ்க்கையில எனக்கு எதுவும் மிச்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என் அப்பாவும் அண்ணனும் தீவிரவாத கும்பலுக்கு ஒத்துழைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச நிமிஷமே நான் செத்துட்டேன். இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு மட்டும் தயவு செஞ்சு நீ என்னை கேட்காத. உன்னையும் அந்த கூட்டத்தில் என்னால் ஏற்றுக்க முடியல ஜாவேத். அவங்க கிட்டேயும் இதை பற்றி என்னால் பேசவும் முடியல ஜாவேத். எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. நீ நரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ தெரியாத விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்க. ஏன் வழியில் எனக்கு சந்தேகம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் அங்கே போயிருக்கேன். உண்மையை சொல்ல போனால் நான் உனக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். உன்னால தான் எனக்கு இந்த வழி தெரிஞ்சுது. உன் அப்பாவையும் அண்ணனையும் மீட் பண்ணுற வரைக்கும் நான் நார்மலாக இருந்தேன். நமக்கு எல்லாமுமா இருக்கிற தெய்வத்தோட வசனங்களை கேட்கறதுக்கு என்னோட மனசு திறந்து வச்சதே அவங்க தான். அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க கஷ்டப்படுற முஸ்லீம்களை பார்த்தேன். அவங்க கூட்டத்தில் ஒருத்தனா சேர்ந்தேன். ஒரே நேரத்தில் 2 பாடங்களை படித்தேன். சுயமான வாழ்க்கை, தெய்வம் சொன்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு. போது நிறுத்து. இப்படி பேச உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வெறுப்பு இல்ல, அன்புதான் மதத்தோட உண்மையான சந்தோஷம். மனசாலையும் அறிவாலையும் நீ என்னை விட ரொம்ப உயரத்துல இருக்க. அப்படி இருந்து எப்படி உன்னால இந்த மாதிரி இடத்துல இருக்க முடியுது? என்னால இதை நம்பவே முடியல. தியா, நீ எனக்கு கொஞ்சம் பேச விடு ஜாவேத். அவங்க உன்னை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. அப்பாவும் அண்ணனும் என்ன மட்டும் ஏமாத்தினதும் இல்லாம அவங்க கூட்டத்துக்குள்ள உன்னையும் ஒருத்தனை ஆக்கிட்டாங்க. இப்ப ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட ஆசைகள் எல்லாம் பொய்யாயிடுச்சு. இனிமே உன்னை ஒரு நாள் திருத்த முடியாதுன்னு நான் புரிச்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் மறந்துடாது ஜாவேத். உனக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன். இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நான் போறேன். நீ எப்ப தீவிரவாதத்தை விட்டுட்டு வரையோ அது வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். இது சத்தியம். தியா, தியா நில்லு. ஒரு நிமிஷம். இது நீ யார்கிட்டையும் சொல்லாத. அது மட்டும் இல்லாம இதை பத்தி உனக்கு தெரியும்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். உன் அப்பாவையும் அண்ணனையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆயுதங்களோட இன்னைக்கு ராத்திரி நம்ம வண்டி போகுதுன்னு போலீஸுக்கு எப்படா தெரிஞ்சது?
சொல்லுடா. போலீஸுக்கு இன்ஃபார்மரா நீதான் இருக்கியா? இப்படி பண்ணா விதி என்னன்னு உனக்கு தெரியும்ல. நீ நிரபராதின்னு சொல்ற, உன் வார்த்தையை நான் நம்புறேன். நம்ம சகோதரர்களுக்காக நீ செஞ்ச சேவைகளை மதிச்சு, நீ உதிர்த்த ரத்தங்களுக்காகவும் நம்மளுடைய எதிரிங்க முகத்தை சின்னபனமா ஆக்குனதை நினைச்சு, இந்த ஒரு தடவை மட்டும் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இந்த ஒரு தடவை மட்டும்தான். என் சகோதரர்களே, நாம நடத்தின குண்டு வெடிப்புல சந்தேகப்படுற மாதிரி யாரை பார்த்தாலும் உடனே பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆசிம் பாய், எது வந்தாலும் பரவாயில்ல, ஜிகாத்துக்காக நம்ம உயிரையும் தியாகம் பண்ணணும். எதிரிங்களோட மனசுல நம்ம பயத்தை விதைக்கணும். எதிரிங்களோட இடத்துல நாம வெடிகுண்டுகளை வச்சு நாம உண்மையான தியாகிகளா மாறணும். அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துல நாம ராஜாங்கம் பண்ணணும். வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. The cause of that should be brain damage. That's what I'm sure about it. This theory are very different. Of course, புக்கில் உள்ள விவரங்களை எல்லாம் இக்னோர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் இவர் தான் நினைக்கிறேன். ஆனால் ப்ராக்டிக்கல் திங்ஸ்க்கு நாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரொஃபஸர் ஜிலால் அலி. எஸ், ஐ எம் ரவிசங்கர், எஸ்பி ஃப்ரம் NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி. நைஸ் டு மீட் யூ சார். இன்ஸ்பெக்டர் கபீர். ஹாய். ஹலோ சார். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? சி ப்ரொஃபஸர், உங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தனை பற்றி எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும். அவன் பேர் ஜாவத். பயப்படாதீங்க சார், சில சின்ன சந்தேகங்கள் அவ்வளோதான். உங்களுக்கும் உங்கள் காலேஜ் பசங்களுக்கும் எங்களால் எந்த தொந்தரவும் வராது. யூ கேன் ட்ரஸ்ட் அஸ். ஜாவீத் உண்மையிலேயே ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஆனால் யாரும் அவன் கூட சேர்ந்து அவனை மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க, ட்ராப் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இப்போ அவனுக்குள்ள இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்கள் அவனுக்குள்ள வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஜாவத் டெரரிஸ்ட் கும்பலோட இன்வால்வ் ஆயிருப்பான்னு சந்தேகப்படுறீங்களா? நோ நோ, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. அப்படிப்பட்ட சிந்தனைகள் அவனை பாதிச்சிருக்கு, ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு. நான் அவனை கன்வின்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. தன்னோட ஸ்டாண்டை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு தான் அவன் நினைச்சிருக்கான். நிறைய வாட்டி அவன் என்கிட்ட கேட்டிருக்கான். கொஞ்ச நாளாவே அவன்கிட்ட நான் நிறைய மாற்றங்களை கவனிச்சுட்டு வரேன். அவனோட பேச்சிலையும் அவனோட செய்கையிலையும் அவனுக்கே திருப்தி இல்லாத மாதிரி தெரிஞ்சது. ஆனா இதுக்காக ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்லயோ இல்ல பாம் பிளாஸ்ட்லயோ பங்கெடுத்துக்கிற ஒரு தீவிரவாதியான்னு என்ன கேட்டீங்கன்னா என்னோட ஆன்சர் நெகட்டிவா தான் இருக்கும். அவனால அது முடியாது, அது எனக்கு தெரியும்.
அதனால் அவனை அப்படி சந்தேகப்படாதீங்க. ஐ திங்க் யூ ரைட் ப்ரொஃபஸர். அப்படி நினைக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எங்கேயோ சில மிஸ்ஸிங்ஸ் இருக்கு. நீங்கள் சொல்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு அதில் சின்ன தொடர்பு இருக்குன்னு தோணுது. மேபி நாம் நினச்சதை விட அது ஸ்ட்ராங்காக மாறலாம். ஒருவேளை அவன் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தானா நம்மளால் அவனை மாற்ற முடியும். தீவிரவாதிகளை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. பட் தேர் ஆர் சான்சஸ். எனிவே நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்ற முறையில் எல்லா காரியங்களையும் நான் சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பேன். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது நிஜமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போதைக்கு இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நாம் மறுபடியும் சந்திக்கலாம். ஆனால் எப்பன்னு தெரியல. டெஃபினெட்லி சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. இவனுக்கு எத்தனையோ முறை வார்னிங் கொடுத்தோம், ஆனால் அவன் அதை செய்யலை. இப்போவும் நமக்கு எதிராக பல சாட்சியங்களை ஏற்படுத்திட்டு இருக்கான். நம்ம மதத்துக்கு வெளியே இருக்கிற எதிரிகளை விட உள்ள இருக்கிறவன் மோசமானவன். ஃபினிஷியம். இவனோட வீதியை முடிக்கிறதுக்கான சான்ஸை நான் உனக்கு தரேன். சின்ன குழந்தைங்களுக்கு டான்ஸும் பாட்டும் சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினைக்காத. அப்படிலாம் இல்லைக்கா. நான் சொல்றது மட்டும் நீ கேட்டினா போதும். சரி, உனக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். சரி சரி, நீ என்ன சொல்ல நான் கேட்குறேன்க்கா. அக்காவோட எல்லா உதவியும் உனக்கு எப்பவும் கிடைக்கும். ஒரு நிமிஷம் இரு. என்னங்க என்னங்க, நான் ரெடியா இருக்கேன். அம்மாவை பத்திலாம் நீ வீணா யோசிக்கவே வேண்டாம். எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும். சரி, நான் வச்சிடுறேன். சீக்கிரமா நீங்க வரணும். கண்டிப்பாமா. ஓகே. மீரா தாங்க ஃபோன் பண்ணா. அவளுக்கு டெல்லியில ஒரு நல்ல பரதநாட்டிய ஸ்கூல்ல ஆஃபர் இருக்குன்னு சொல்றா. ஸ்காலர்ஷிப்போட நல்ல எதிர்காலமும் இருக்குங்கிறா. அவ ஹாப்பி தானே? கண்டிப்பாங்க. அவளோட சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த காட்டிலேயே அவளோட திறமை அழிஞ்சு போகாம அவ சந்தோஷமா இருக்கணும். அவ பெரிய ஆள் ஆகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பெருமையா சொல்லுவேன்ல, இவ என் மச்சினிச்சின்னு. பாவங்க, அம்மாவை நினைச்சுதான் அவ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நீ டென்ஷன் ஆகாத. தேவி, பையனை கூட்டிட்டு வா, டைம் ஆகுதுல. செல்ல குட்டி, வாடா வாடா வாடா. நம்ம கார்ல போலாமா? போலாம். ஹாய் செல்லக்குட்டி, அம்மா கிட்ட வாங்க வாங்க வாங்க. டாடா போலாமா?
சொன்னல வேண்டாம் விடு கேளு நீங்க அப்போ விடு ஏன் பண்ணத கேளு குழந்தையோட அப்பாவை கொன்னுடு நான் சொல்றேன்ல என்னடா சத்தத்தை அப்போ பேசுறா ஏன்டா சொல்லு அமைதியா இரு வா சொல்ல கேக்கல இதெல்லாம் கூட்டி போ என்னடா போ வா அப்போ எதிரிகளை கொல்றதுக்கு நீ என்னடா எனக்கு சொல்றது எவனோ ஒருத்த செத்துனா உனக்கு என்ன பிரச்சனை அப்பு அப்பு நீ தான காரணம் எல்லாத்துக்கும் நீதான் பாவம் அந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு அநியாயமா கொண்டுட்டீங்களடா பல பேர் பல இடங்கள்ல இறந்திருக்காங்க. சில நேரங்கள்ல அதுக்கு காரணம் கூட அவங்களுக்கு தெரியாது. கொடூரமான கொலைகள். என்னால இதை பொறுத்துக்க முடியல. என்னால இதை தாங்க முடியல. அபு, இதை யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினைக்கும் போது ஜிகாத்ன்ற பெரிய லட்சியம், அந்த பெரிய லட்சியம் அதுதான் எனக்கு தடையா இருக்கு. முடியல, என்னால தாங்க முடியல. கொல்லல. நான் இது வரைக்கும் எந்த குழந்தையும் கொல்லல. சத்தியமா சொல்றேன். உண்மையிலே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான அனுபவம்னு சொல்லுவேன். நமக்கு எப்பவுமே கிடைக்காத ஒரு பிரம்மாஸ்திரம். நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. என்ன சார்? நம்மளோட எல்லைகள் எந்த அளவுக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல வர்றத நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீ ஒரு புத்திசாலித்தனமான பொண்ணு. சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். உண்மையை சொல்ல போனா நீ சொல்ற ஆளு இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறவர். அதெல்லாம் பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனா இப்போ எனக்கு அது இல்லை குழப்பம். எதிரிங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க இறக்கமே காட்ட மாட்டாங்க. மனிதாபிமானம் இல்லாம சுட்டு தள்ளிடுவாங்க. சார், நீங்க இவ்ளோ கோழையா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை, இதை மறுபடியும் நீ ஒரு எடிட் பண்ணணும். அது ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். வேண்டாத எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வராம நம்ம நியூஸை வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். அது எப்படிங்கிறத எடிட்டர் உனக்கு சொல்லி தருவார். வேண்டாம் சார், அதுக்கு அவசியமே இல்லை. இப்படி நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி இருந்தேன்னா நான் வேலை செஞ்ச ஒரு சேனலை விட்டு கூட நான் வந்திருக்க மாட்டேன். உங்களை நம்பினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உங்ககிட்ட நான் இதை முன்னாடியே எதிர்பார்த்திருக்கணும். உயிரை பணைய வச்சு நான் இதை ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். நான் சொல்ல வந்ததை நீ தப்பா எடுத்துக்கிட்ட. இதுல இருக்கிற பிரச்சனையை முதல்ல நீ புரிஞ்சுக்க. எனக்கு தெரியும் சார், இதுல எவ்வளவு சீரியஸ்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த விஷயத்துல இறங்கினேன். இதுல என் டார்கெட் ரொம்பவே கிளியர் ஆனது. மதத்தோட பேரை சொல்லிக்கிட்டு மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிற இந்த காட்டு மிராண்டிங்க இருக்காங்கல்ல, அவங்க முகம் முடிய கிழிச்சு எறியணும் எனக்கு. அவங்க உண்மையான முகத்தை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதா போறேன். மதத்து பேரையும் கடவுள் பேரையும் சொல்லி பொய்யான விஷயங்களை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நடத்துற நாடகத்தை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொறுமையாயிரு, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க. இதுதான் உன்னோட பிரச்சனையே, இந்த தைரியம். சரி, நான் இப்ப எதுவும் சொல்லல. சரி, அதை என்கிட்ட கொடு. நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். நோ சார், இனி எனக்கு உங்க உதவி தேவையில்லை. உங்களை மாதிரி இருக்கிறவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு சார். அடிமைகளை மட்டும்தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா லட்சியம் உள்ளவங்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தன்மானத்துல கை வைக்காதீங்க. குட் பை. நெருப்போட விளையாடுறங்கிறத நீ மறந்துடாத. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தான் சொன்னீங்களே இன்னொரு பாம்பு பிளாஸ்டுக்கு சான்ஸ் இருக்குன்னு. காத்துக்கிட்டே இருங்க. ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்டுக்கு நான் தான் சாட்சியா இருக்க போறேன். புரியுது.
நான் தான் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவள் கதையை முடிச்சிடலான்னு சொன்னேனே. அப்போவே முடிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நமக்கு. அவதான் சாட்சி நவாப். என்ன ஆனாலும் சரி அவ கதையை முடிச்சிடும். அப்படி முடிச்சாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். புரிஞ்சுக்கணும். के जाबाजों को जन्नत मिलने का मौका आ गया है। अभी पूरे दक्षिण भारत में समीर के नाम से दहशत फैलेगी। मुजाहिदीन के नाम से पूरी दुनिया में खौफ मचना चाहिए। जय जिहाद, जय जिहाद, जय जिहाद। ஜிகாதோட போராளிக்கு வணக்கம். நீ முதல்ல செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. சாக்ஷி நவாப் பயம் இல்லாதவ, ரொம்ப தைரியமா நம்ம இடத்துக்கே வந்து சாட்சியை உருவாக்குனவ. ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நம்மளுடைய இந்த ஆபரேஷன் ஜாவிதுக்கு தெரியக்கூடாது. ஜலீலோட பொண்ணு தியாவோட ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணு. ஜாவித் மூலமா தியாக்கு இது தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய ஆபரேஷன் முழுக்க நாசமாயிடும். கொஞ்சம் அஜாக்கிரதை இருந்தாலே நம்ம வாழ்க்கை நாசமாயிடும். அப்படி நடக்கக்கூடாது. எதிரிகள் ஒவ்வொருத்தரா அழிஞ்சு விழும்போது நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இதை நம்ம செஞ்சு முடிச்சா நிச்சயமா இன்னொரு எதிரி நம்மளை எதிர்க்க மாட்டான். என்ன ஆனாலும் சரி இந்த மாதிரி ஆளுங்க இருக்கக்கூடாது. ஜிகாதோட பாதையில தடையா இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம எதிரிங்க தான். அவங்கள அழிக்க வேண்டியது நம்ம கடமை. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சாக்ஷி. எல்லா விஷயத்தையும் நீ இப்படி ஈஸியா எடுத்துக்காத. அவங்க உன்னை ஏதாவது செஞ்சிட போறாங்கன்னு நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன். இந்த 2 மாசத்துல இந்த சிட்டில என்னெல்லாம் நடந்துச்சு? ஒரு பாம்பு பிளாஸ்ட், 2-3 கொலைகள், அப்புறம் ப்ரூச்சல். சீரியஸான விஷயம் சாக்ஷி. எனக்கு தெரியும் தியா, நீ பயப்படுறதுக்கான காரியம் எனக்கு ஒன்றும் புரியாம இல்லை. இப்போதைக்கு நான் இந்த தைரியத்தோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். வேற வழி இல்லை. ரொம்ப நேரமா இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். நீ கொஞ்சம் பயப்படாம இருங்க. இந்த மாதிரி டவுனுக்கு நடுவுல யாராலையும் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா எல்லாமே இந்த சிட்டிக்கு நடுவுல தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு யாரை பத்தியும் எந்த கவலையும் இல்ல சாக்ஷி. அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு ஒரே ஒரு லட்சியம்தான். நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ரவி சார் கிட்ட போய் சேரணும். அதுவும் இம்மிடியேட்டா. அது நடந்தா என் வேலை முடிஞ்சிடும். என்ன ரவிசங்கர் சார் தான் இப்போ மீடியாவில் அட்ராக்ஷன். தீவிரவாதிங்க விஷயத்துல சாதாரண போலீஸ்காரங்க மேனரிசம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் ஹைலி இன்டெலெக்சுவல். மசில் பவர்ல மட்டும் இல்ல, மைண்ட் பவர்லயும் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு எல்லா போலீஸ்காரங்களும் இவரை பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராஜெக்டுக்கு சம்பந்தமா 1-2 முறை பார்த்திருக்கேனே தவிர நேரடியா எனக்கு அவர்கிட்ட எந்த பழக்கமும் இல்லை.
இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ தான் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, வெயிட் பண்றோம். தேங்க்யூ. சருக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சான். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? ஏய் சாக்ஷி, லேப். ஐயோ, சார் ப்ளீஸ் சார் மூவ் பண்ணுங்க. வேலை செய்யுங்க சார். ப்ளீஸ் சார் தள்ளி போங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்ல முடியாது. தள்ளி நில்லுங்க. யார் சார்? எப்படி சார் மூவ் பண்ணுங்க. சொல்லுங்க சார். எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ தீவிரவாத கும்பலை விட்டுட்டு வர வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், புரிஞ்சுக்கோ. இது சத்தியம். வாசுதேவா, இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது இவங்க சொல்ற எல்லா விஷயமும் முழு பொய் தான். அத மனுஷனோட பார்வையில இருந்து பார்த்தாலும் சரி, மதத்தோட பார்வையில இருந்து பார்த்தாலும் சரி. என்னத்த சொல்றது? அங்க பாருங்க, யாரோ வர மாதிரி தெரியுது. வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் ரவிசங்கர், இவர் கபீர். என்ஐஏல ஒர்க் பண்ணுறேன், தெரிஞ்சிருக்குமே, நேஷனல் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி. இந்தியாவில் தீவிரவாதிகள் கேஸ் எடுத்து நடத்துறது நாங்கள் தான். வாசுதேவா, உள்ள போய் 2 சேர் எடுத்துட்டு வா. வாங்க, நாம போய் அப்படி உட்காரலாம். வாங்க. நாங்கள் கொஞ்சம் அவசரமாக போகணும், எங்கள் வேலை அப்படி. இந்த வழியாக வந்தோம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட படித்தேன், சர்வோதயா ஹை ஸ்கூலில் 88 சார்.
87 இருந்து ஒரு 3-4 வருஷம் நாங்கள் வேலை செஞ்சேன், காஷ்மீருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஆனால் சாரோட பேரை மறந்துட்டேன். சாருன்னு கூப்பிட வேண்டாம் சார். ஓ, உங்கள் முன்னாடி நான் எப்போவுமே சின்ன பையன்தான் சார். என்னோட பேர் ரவிசங்கர். ரவிசங்கர். அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. வயசான காலத்தில் எல்லாம் மறந்துடும் இல்லையா? பரவாயில்ல சார், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் முக்கியமான ஆள் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறதுக்கு கூட என் பார்வதி இங்கே இல்லை. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை சார், நாங்கள் கிளம்புறோம். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. அது வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக கேளுங்க. இந்த வாசுதேவன் என்னோட நிழல் மாதிரி. இவருக்கு தெரியாத ரகசியம் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்கள் பையன் மெடிசின் படிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஜாவித் முகமது என்னோட பையன், எங்களோட ஒரே பையன். இப்போது எம்டி படிக்கிறான், நியூரோ ஸ்பெஷலிஸ்டாக ஆக போகிறான். அவனை உங்களுக்கு தெரியுமா? அது வந்து அவன் இப்போ தீவிரவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு. இல்லை சார், அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இல்லை, வெறும் சந்தேகம்தான். அவனால் அப்படினால் நடந்துக்க முடியாது. அப்படிதான் நான் அவனை வளர்த்துருக்கேன். ஜாவித்ன்னு நான் தான் அவனுக்கு பேரை வச்சேன். ஓப்பன் ஹார்ட்டட், அதான் அதுக்கு அர்த்தம். எல்லாத்தையும் திறந்த மனசோடு ஏற்றுக்கணும். அதுக்காக தான் அவனுக்கு அந்த பேரை வச்சேன். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எந்த மதத்தை பற்றி அவனுக்கு நான் சொல்லிக் கொடுத்ததில்லை. மனுஷங்களை பற்றி மட்டும்தான் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் நேரம் வரும்போது அவனே தீர்மானிக்கணும்னு நான் விட்டுட்டேன். என் மகன் நிச்சயம் அப்படி இல்லை. இந்த 80 வயசு ஆளு தான் அதுக்கான ஆதாரம். என்னை பற்றி தெரியலனாலும் உங்களுக்கு நிச்சயம் இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். உஸ்தாத் முகமது ஹுசைனோட வீடு என்னோட வாப்பா. பேர் போன சுதந்திர போராட்ட வீரர். அது மட்டும் இல்லாமல் இந்துஸ்தான் சங்கீத வித்வான். என் வாப்பா காஷ்மீரில் தான் இருந்தார். வாப்பாவோட உம்மா காஷ்மீரியா இருந்தாங்க. அப்பா மலையாளி. அப்பாவுக்கு காஷ்மீர்னா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் 20 வயசு இருக்கும்போது அப்பா கூட கேரளாவுக்கு வந்து செட்டில் ஆனாரு. இன்னி வரைக்கும் திரும்ப போகவே இல்லை. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மண்ணிலேயே நின்று பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராடினார். இந்தியாவில் எல்லா மூலைக்கும் போனார். சர்வோதயம், ஊதானம், இதில் ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லையும் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதில் நானும் சில வேலைகளை செஞ்சிருக்கேன். அந்த காலங்களை என்னால் நிச்சயமாக மறக்கவே முடியாது. நான் வேணா கிளம்பட்டுமா? ஏன், உனக்கு முக்கியமான வேலை இருக்கா? இல்ல ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்குமே, அதான் சொன்னேன். கொஞ்சம் இருந்துட்டு போ. இல்ல அதுக்கு இல்ல, பார்வதி அம்மா வந்துட்டாங்க. 2 பேரும் பேசி இன்னும் முடிக்கலையா? நான் கிளம்புறதுக்கு தான் தயாராகிட்டு இருந்தேன். நீங்க வந்ததும் சொல்லிட்டு கிளம்பலான்னு இருந்தேன். சரி, நீங்க இருங்க, டீ குடிச்சிட்டு போறேன். ஐயோ இல்ல இருக்கட்டும். அதெல்லாம் முடியாது, டீ குடிச்சிட்டு தான் போகணும். உங்களுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? விட மாட்டாங்க. நல்லா தூங்கிட்டான் போல இருக்கு. மனசு கேட்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை. அந்த நல்ல மனுஷங்கிட்ட நான் பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. அதை நினச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவர் எப்படி இதை தாங்கிப்பாருன்னு எனக்கு தெரியல. விட்டு தள்ளுங்க சார். அவர் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி இன்னும் தெரியாமலே இருக்கார். நீ நினைக்கிற மாதிரி இல்லை கபீர். இவரை மாதிரி சில பேர் தான் நம்ம நாட்டோட பிரதிபலிப்பாக இருக்காங்க. உலகத்தில் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்னே தெரியல. மனிதனை இன்னும் மாறாமல் இருக்குன்னா இன்னும் இவரை மாதிரி சில மகான்கள் இருக்கிறதுனால தான். இவங்கெல்லாம் விலை மதிப்பே இல்லாதவங்க. அந்த நல்ல மனுஷனோட முகம் வாடுறத நான் பார்த்தேன். உனக்கு தெரியாத ரகசியம் என் வாழ்க்கையில் இல்லைன்னு கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன். அது உண்மைதான், ஆனால் கொஞ்சம்தான் உண்மை. எல்லாரும் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் இன்னும் முழுமையாக நிறைய பேருக்கு தெரியாது. நான் யார்கிட்டையும் சொன்னதும் இல்லை.
1952 பிப்ரவரியில் நான் எங்கள் அப்பாவோட காஷ்மீருக்கு போனேன். ஒரு 10-15 வருஷம் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுத்தேன். மத தத்துவங்களை பற்றியும் போதனைகளை பற்றியும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தேன். இப்போ இருக்கிற காஷ்மீர் மாதிரி இல்லை அது. பூமியில் சொர்க்கம்னு இருந்தா அது இங்கே தான் இருக்குன்னு பெரியவங்க வாழ்த்தின பழைய காஷ்மீர் அது. 1987 இருந்து தான் நாம் இப்போ பார்க்குற தீவிரவாதம் அங்கே தலை தூக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் இருக்குது. அது சரித்திரம். நான் டீச்சராக இருந்த அதே ஸ்கூலில் வேற ஒரு டீச்சரும் இருந்தார். ஆனால் அவர் தமிழ் ஆள், ஒரு பிராமணன். ஓஹோ. ஒரு பிரம்மதத்தன். பிரம்மதத்தனை நான் முதல் முறையாக பார்த்தப்போ அது வரைக்கும் நான் காஷ்மீரில் பார்த்ததே இல்லாத ரொம்ப அற்புதமான மனசுள்ள ஒரு ஆள் அவன். பிரம்மதத்தனும் அவன் பொண்டாட்டியும் என் வீட்டு பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு செலுத்தி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு தடவை அவரை சில பேர் சேர்ந்து கொலை பண்ணுறதை நான் பார்த்தேன். அன்னைக்கு 87 மார்ச் 13 பிரம்மதத்தனுக்கு மத ஈடுபாடுள்ள காரியங்கள் நிறைய நடந்ததை நான் பார்த்தேன். அந்த சமயத்தில் காஷ்மீரில் இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க மனைவி ரொம்ப சாந்தமானவங்களாச்சே, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க நினச்சேன். உடனே நான் போய் அவங்கள பார்த்தேன். கொலை செய்யப்பட்ட கணவரை விட்டுட்டு அவங்க என் கூட வருவாங்களான்னு நான் அவங்கள கேட்டேன். அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, கையில் கிடச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு தீவிரவாதங்க வரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிம்மதியாக மூச்சு கூட விட முடியாமல் ஒரு ராத்திரி முழுக்க அவங்க கண்ணில் படாமல் நாங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு கழுகு மாதிரி அவங்க எங்களை தேடி அலைஞ்சதை நாங்கள் பார்த்தோம். வெளிச்சம் வர ஆரம்பிச்சது. முதல்ல கிடைச்ச பஸ்ஸில் நாங்கள் காஷ்மீரை விட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நான் முதல்ல போனது பிரம்மதத்தம் வீட்டுக்கு தான். அப்புறம் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போனோம். ஆனால் யாரும் அவங்கள நம்பவே இல்லை. அவங்கள யாரும் ஏற்றுக்கவும் இல்லை. கணவர் இறந்ததும் ஒரு முஸ்லீமான என் கூட வந்ததுனால அவங்கள வீட்டை விட்டே தலைமுழுகி அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு அப்போ 2 வழி தான் இருந்தது. ஒன்று சாகிறது, இல்லைன்னா 2 பேரும் ஒன்றா வாழறது. 2வது முடிவை தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். பாப்பாவோட பழைய வீடு இங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் இங்கேயே எங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தோம், நானும் பார்வதியும். என்னை விட ஒரு 10-20 வயசு சின்னவங்க அவங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியல, என் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. என்னமோ திடீர்னு உடம்பே சோர்ந்து போன மாதிரி இருக்கு. நாம எதிர்பார்க்காத ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற பயம், ஏதோ மனசு சங்கடப்படுதுங்கிற மாதிரியான காரியம். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. எனக்கு நம்ம பையனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அவங்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும் போல தோணுது. பரீட்சைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு இங்க வந்து தங்கிட்டு போடான்னு வேணும்னா சொல்லலாங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? ரொம்ப டயர்டா இருக்கு, படுத்துக்கிறேன். மாத்திரை சாப்பிடுறீங்களா? வேண்டாம் பார்வதி. குடும்பங்கள், பந்தங்கள், சென்டிமெண்ட்ஸ்
இதெல்லாம் ஒரு ஜிகாத்துக்கு இருக்கவே கூடாது. நீங்களாம் சாதிக்க பிறந்தவங்க, நாளைய இரத்த சாட்சிகள். இந்த விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்தையும் நீங்க மனசுல நினைக்கவே கூடாது. அப்பதான் நீங்க உண்மையான போராளியாக முடியும். உங்க மனசை மாத்திக்குங்க, அதுதான் இப்ப வேண்டியது. லட்சியம்தான் முக்கியம். எப்பவும் முன்னாடி தான் பார்க்கணும், பின்னாடி நடக்கிற எந்த விஷயத்துக்கும் காது கொடுக்காதீங்க. வாப்பா உம்மா சகோதரர்கள் அவங்க நினைப்பே உங்க மனசுல இருந்து அழியட்டும். அவங்களால உங்களுக்கு மார்க்கம் கிடைக்க போறதில்ல. நம்ம எல்லாருடைய லட்சியமும் நிறைவேறணும். அது மட்டும்தான் ஜிகாத்தோட வழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா கண்ணா இப்படி ஆளே மாறி போயிட்ட? இவனை நான் கண்ணனு தான் கூப்பிடுவேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது செல்ல பேர் இருக்கும்ல? நல்ல தலை பரட்ட மாதிரி இருக்கு. இங்க இருக்கும்போது இவன் முடி எப்படி இருக்கும் தெரியுமா? ஏண்டா நீங்களாம் இப்படி மாறி போயிட்டீங்க? பார்த்தா சந்தோஷமாவே இல்லையே. எப்ப பார்த்தாலும் முகம் எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்குலாம் என்ன தாண்டா ஆச்சு? அம்மா வேண்டாம், யாரும் ஒன்னும் சொல்ல வேண்டாம். டேய், ஒரு இடத்துல உட்காரேன்டா. அம்மா ப்ளீஸ். பாய், எங்க அப்பா என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. வேண்டாம், ஜிகாத்தால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. பந்தங்கள் நம்ம போராட்டத்துக்கு என்னைக்குமே தடையா இருக்கக்கூடாது. நம்ம கூட்டத்தில் வந்து நீ சேரும்போதே இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சிருக்க. முடிச்சிடு, என்னையோட இதை முடிச்சிடு. இனிமே நமக்குள்ள இதை பத்தி பேச்சு வரக்கூடாது. இல்ல இல்ல பாய். அந்த போட்டோ வந்துருச்சா? என்னடா 3 பேரும் ஆணியில் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்காக தான் அம்மா ஆசையா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீரா வீடு வரைக்கும் போயிட்டு வா கண்ணா. நந்தா இறந்து போனதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக போயிட்டு வா. வாங்க. இப்போ இதான் என் வேலை. குழந்தையை குளிப்பாட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது. இவங்களாம் யாரு? என் ஃப்ரெண்ட்ஸுங்க. என் பேர் அபுல். இவ பேர் மீரா. நீ ரொம்ப மாறிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். வா, வந்து உட்காரு. வா 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 வா. படிக்கிறல்ல? அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு.
நந்து அத்தா இறந்த பிறகு நான் அதெல்லாம் விட்டுட்டேன். வெக்கேஷன் முடிஞ்சு காலேஜுக்கு போகலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முடியல. டெல்லியில் ஒரு ஆஃபர் இருந்தது, பரதநாட்டியம் ரிசர்ச்சும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கவும். அதுவும் இங்கே எல்லா வேலைக்கும் ஆள் வேணும்ல. அம்மாவுக்கும் ஒன்றும் முடியல. அண்ணனை பற்றி தான் தெரியுமே. இப்போ அக்கா தான் இருக்காங்க. இதை பற்றி சொல்ல உனக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ண, ஆனால் நீ தான் ஃபோன் எடுக்கல. நாம நிறைய கனவுகளை காண்றோம், ஆனா வாழ்க்கை நம்மள வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிடுது. ஆனா அந்த குழந்தைக்காக எல்லாத்தையும் மறக்கதான் நினைக்கிறேன். அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. இருங்க, நான் கொடிக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இருக்கீங்களா? உங்களை காணோன்னு நான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டே இருக்கேன். குளிக்க தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிங்க. என்னங்க, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காதீங்க. அக்கா 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 எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. போங்க, போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க, போங்க இங்க இருந்து. நாளுக்கு நாள் இவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. இப்படியே போனா ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் அத்தான போய் அவங்க கொலை பண்ணணும்? அவர் எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா நடந்துக்க கூடிய மனுஷன். அவரை கொண்டவன் நல்லாவே இருக்க மாட்டான். நான் கிளம்புறேன். அம்மா கிட்ட சொல்லிட. கொஞ்சம் நில்லுங்க.
நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இன்னும் நான் காத்துட்டு இருக்கலாமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ். ஜாவேத், என்னப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா. நீ வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட நான் பேச வேண்டியிருக்குன்னு ஒரு நாளும் எதிர்பார்த்ததே இல்லை. உன்னை பற்றி சில விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கு. கேட்ட வரைக்கும் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. நான் என்னோட மதத்தில் விசுவாசி தான், ஆனால் அது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதில் யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனால் என்னோட விசுவாசத்தை மற்றவங்களை ஏற்றுக்க சொல்ல முடியாது. அந்நிய மதத்தில் இருக்கிறதுனால மட்டும் நீ அவங்கள வெறுக்கணும்னு யாராவது உனக்கு உபதேசம் பண்ணா அதில் ஏதோ துஷ்ட விஷயம் இருக்குங்கிறது மட்டும் நிச்சயம். இங்கே பாருப்பா, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வழிகள் தான்ப்பா. அது கடவுளை அடையிற வழி. ஒரே லட்சியங்கள் உள்ள வித்தியாசமான மார்க்கங்கள். தியானத்திலையும் உபவாசத்திலையும் தான் கடவுளை நாம அடைய முடியும். அன்பும் காருண்யமும் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். மனுஷங்க மேல ஏற்படுற வெறுப்பு கிடையாது. பரம காருண்யமான தயாநிதியுமான அல்லாவோட சொந்த வார்த்தைகளால தான் புனிதமான குர்ஆன் எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுக்கான முழு நன்மைக்காகத்தான் அந்த விசுவாசமும் மற்றவங்க மேல நாம செலுத்துற அன்பும் கடவுளுக்கு நாம செய்யற பிரார்த்தனைப்பா. என்னப்பா நீங்க என்கிட்ட இதையும் சொல்றீங்க? சும்மாதான். நீ தவறான வழியில போற நான் சொல்ல வரல. மனுஷனை எதிரியா பார்க்கறதுக்கு நிச்சயம் உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னோட நடத்தையில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. இல்லப்பா, மற்றவங்க சொல்லி நான் கேட்கல. உங்ககிட்ட இருக்கிற புத்தகங்களை பார்த்து தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். நான் செஞ்சது தப்பு தான், யாருக்கும் தெரியாம நான் அதை பார்த்திருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் அப்பா இவ்வளவு சீப்பா நடந்து பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது படிக்காதவங்க பண்ற மாதிரி மற்றவங்கள வேவு பார்க்கறது, பேகை செக் பண்றது. நான் செஞ்சது தப்புதான்னு சொன்னனே ஜாவேத். அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்காக நீ செஞ்ச தப்போட ஆழம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்காத. மனுஷனோட மனசுல கெட்ட எண்ணங்கள் வராம நாம தான் பார்த்துக்கணும். நீதிகளை மீறி என்னைக்கும் நடக்காம இருக்கணும். இங்க பாருப்பா, மத நியமங்களுக்கும் சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. அதுக்கு எதிரான விஷயங்களுக்கு நீ துணையா போயிட்டு இருக்க. உன் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தினாலும் அதை மறைச்சு வச்சாலும் அதை வச்சு அல்லாஹ் உன்னை விசாரணை செய்வார்னு குர்ஆன் சொல்லுது. ப்ளீஸ்பா, எனக்கு வயசு 27 ஆச்சு. எனக்கும் புத்தி இருக்க. ஏன் முடிவை என்ன எடுக்க விடுங்க. இங்க பாருப்பா, எனக்கு 80 வயசு ஆகுது. இத்தனை வருஷம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு சொல்றேன். இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றத நீ கேட்கணும். இதுல மட்டும் நீ கேட்டா போதும். இதோட இதுக்கு மேல
உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல? சலீம் ஸ்டோரி. சலீமை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்களை மாதிரி அடுத்தவங்களோட உயிரை எடுக்கிறவங்க இல்லடா, என்ன மாதிரி முஸ்லிம்ஸ். யாரா இருந்தாலும் அன்பு செலுத்துற தேசபக்தன்டானா. என் தலையில அந்த ரத்தம் தான் ஓடுது. நாட்டுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடின எல்லா வீரர்களோட ரத்தமும் எனக்குள்ள ஓடுது. அந்த ரத்தத்தை வச்சுதான் உங்களோட விதியை நான் முடிக்க போறேன். 1ஆம் கிளாஸ்லயே ஒரு பெரிய பாடம் இருக்கு, இந்தியா என்னோட நாடுன்னு. அதெல்லாம் எப்படா மறந்தீங்க? கபீர், அவனை விட்டுரு. ராஜ துரோகத்தை விட ரொம்ப பெரிய தப்பு வெடி வச்சு கொள்றது. இவனுங்க வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. அதுவும் இல்லாம டெரரிஸ்டுக்கும் இதுதான் அடிப்படை. தீவிரவாதத்துக்கு பின்னாடி பல எமோஷனல் கதைகள் இருக்கும். இட்ஸ் அ ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம். பஞ்சாப்லேயும் காஷ்மீர்லேயும் நடந்த விஷயங்கள் அவ்வளவு ஈஸியாக நடந்த விஷயங்கள் இல்லை கபீர். பெரிய தந்திரம் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை அது. அந்த தந்திரவாதிகள் நம்ம கிட்ட மாட்டின இவங்க மட்டும் இல்லை, தங்களுக்கு எதிராக யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களோட உயிர் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பல பேர் தயாராக இருக்காங்க. இவங்களோட முகத்தையே கிழிச்சு எறிகிறதுக்கு ட்ரை பண்ண சாக்ஷின்னு ஒரு பொண்ணு இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இவங்க மோசமானவங்க. மனுஷங்களை அழிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மதத்துக்கும் மத விசுவாசத்துக்கும் இதில் எந்த பங்கும் இல்லை. இது ஒரு மாதிரியான பிஸ்னஸ், பியோர் பிஸ்னஸ். மதத்துக்காக இல்லை, பணத்துக்காக இந்த மாதிரி ஆளுங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களால அதெல்லாம் மாற்ற முடியும்னு எனக்கு தோணலை. இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கே கூட தெரியாது. ஏன்னா யாரும் இவங்க கிட்ட சொல்ல போற முகத்தில் சந்தோஷத்தையே காணோம். நான் எங்கேயும் போகல பாய். எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என் வீட்டுக்கு போறேன். திரும்பி போக முடியாத இடத்துல தான் நீ இருக்க. உன்னுடைய முடிவை நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் ஜாவேத். நீ கடைசி மூச்சு விடுற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். போலீஸ்ல இருக்கிற விசுவாசிகளான நம்ம சகோதரர்கள் சொன்னது உண்மைனா அவங்க உனக்காக ஒரு வலையை விரிச்சு வச்சிருக்காங்க. பகல் நேரத்துல நீ போனினா கண்டிப்பா உன்னை பிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தெருநாயை சுடுற மாதிரி உன்னை சுட்டு கொன்னுடுவாங்க. உன்னை மாதிரி 2 மனசோட இருக்கிற எல்லாருக்கும் இது நரக மாதிரி. தெய்வ சாபம் வாழ்க்கையவே அழிச்சிடும் ஜாவித். நீ பாவி ஆயிடுவ. சூடான அக்னியில நீ எரிய வேண்டியதா இருக்கும். அதை விட ஜிகாத்தோட விஸ்வாசியா போராளியா யுத்தம் முடிகிற வரைக்கும் ஒரு வீரனை போல எதிர்த்து போராடு. நம்ம சாம்ராஜ்யம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும்னு நீ சத்தியம் எடுத்திருக்க. அந்த சத்தியம் தான் இது வரைக்கும் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆகாயத்தையும் பூமியும் நம்ம ஆள்ற நாள் வரும். நீ காஷ்மீருக்கு கண்டிப்பா போயே ஆகணும். அதுதான் தெய்வத்தோட வாக்கு.
ஏய் 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 என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன விடாதீங்க ஏய் ஏய் சுலைமான் அங்க கலவரம் நடக்குது, சீக்கிரமா ஓடிடலாம். சீக்கிரம் பையனை கூப்பிட்டு வா, சீக்கிரம். ஏய் ஏய் அனுப்பிடாதீங்க, பிடிக்கடா பிடிக்கடா. ஏய் ஏய் நில்ல யாருடா அவன? ஏய் Good evening, I'm Liz. Welcome to the Special News Bulletin. National Investigative Agency has released the computer drawings of the 4 main suspects of the Trivandrum bomb blast. The names are Abu, Javed, Azim and Muhammad Salim. Javed is a student in Medical College Trivandrum. The NIA spokesman in a press meet held at Trivandrum today told that they have intensified search measures for the suspects and they will be caught soon. However, the police do not rule out the possibilities of the suspects escaping to Kashmir. Prime Minister Manmohan Singh expressed his concern நான் எவ்வளவோ சொன்னேடா, increasing terror attacks அட்வைஸ் and பண்ணேன், ரிக்வெஸ்ட் பண்ணேன், communication in the country. ஆனா நீ கேட்கல. தலைவிதி, அதான் இப்படிலாம் நடக்குது. நீ இப்படி தீவிரவாதி ஆயிட்டங்கிறத இப்ப கூட என்னால நம்ப முடியல. அது போய் உண்மை இல்ல. சார் காப்பி கேட்டீங்களே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அம்மா, இது பாண்டவபுரம் தானே? ஆமாங்க, இது பாண்டவபுரம் தான். இங்க ஒரு சேரி இருந்துச்சே. ஆமா, இந்த காலனியில இருந்ததா சொல்றாங்க. நீங்க வேணும்னா அங்க போய் கேட்டு பாருங்க. ஐயா, இங்க சேரியில சுலைமான் ஒருத்தர். இங்க சேரி எதுவும் இல்லைங்களே, நீங்க எந்த சேரியை கேட்குறீங்க? அது வந்து ஹவுசிங் காலனி. ஆமா, நீங்க யாரை கேட்டீங்க? ஐயா, இங்க ஹவுசிங் காலனி இருந்த இடத்துல ஒரு சேரி இருந்தப்போ சுலைமான் ஒருத்தர். நீங்க யாரு? இங்க சுலைமான் ஒருத்தரோட குடும்பம் இருந்துச்சு தெரியுமா? ஆமா, இருந்தது. இங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடந்துச்சு. அதில் அவரும் அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க. அவரோட பையன் அபு, அவன் சின்ன வயசுல எங்கேயோ ஓடிட்டானே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க தான். அந்த பையனோட தங்கச்சி லைலா, அவள் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்ட வராதீங்க, சுற்றுவேன்.
இங்க யாரும் இல்ல சார். எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க சார். யா தே ஹவ் எஸ்கேப்டு. ஓடி தானே ஆகணும். இவனை போல துரோகிகள் தானே எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ரொம்ப நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு இவர் எல்லாரையுமே ஏமாத்திருக்காரு சார். நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபார்ம் படி இவர் தீவிரவாதிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். சொந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறமும் ஓ வெறி இன்னும் அடங்காம இருக்குல்ல. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தான் சட்டப்படி நடக்கிறத விட சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதா நல்லதுன்னு தோணும். இவங்க மாதிரி ஆளுங்க சட்டத்துக்கு எதிராக என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால இந்த மாதிரி ஆளுங்களை நம்மளால சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியாது. தேர் இஸ் லேக் ஆஃப் எவிடன்ஸ். சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு இவனுங்க வெளியில வந்துருவானுங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் நீதி சாஸ்திரம் சொல்லுது. இவங்களை நீதிக்கு முன்னால் நிறுத்துறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல கபீர். திஸ் கேனிபல்ஸ் டோன்ட் டிசர்வ் ஜஸ்டிஸ். டேக் தம். நல்லவங்கிற போர்வையில் ராஜ துரோகமும் கொலையும் செஞ்ச இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவங்களை ஒட்டு மொத்தமா நான் அழிச்சே தீருவேன். இனிமே நான் தான் இவங்க விதி எழுத போறேன். छोड़ो मुझे, छोड़ो। अरे साले, जला दूंगा तेरे को। देश की गद्दारों मार डालो मुझे, तो भी हम देश के खिलाफ कुछ नहीं करेंगे। हम मुसलमान हैं, सच्चा मुसलमान। आप लोग जो बोल रहे हैं वो इस्लाम के खिलाफ है। अगर हम लोगों को कुछ हो जाए, अल्लाह ताला आपको नहीं छोड़ेगा। अगर कोई किसी को कत्ल करेगा तो उसे जहन्नम में डालेगा अल्लाह ताला। यही है कुरान। ध्यान से सुनो, आतंकवादी कहीं भी छिपे हो सकते हैं। लेकिन हम आक्रमण के साथ आगे बढ़ रहे हैं सर। हर पल की खबर मुझे बराबर देते रहो। बुरी खबर है सर, वो लोग धमकी दे रहे हैं अगर उन्हें जाने का मौका नहीं दिया तो वो मौलवी और उसके परिवार को खत्म कर देंगे। मौलवी और उसके परिवार को कुछ नहीं होना चाहिए। ओवर सर। अबे चुप, तुम लोग बाहर आ जाओ, हम तुम्हें कुछ नहीं करेंगे। उन्हें मत मारना, बाहर आ जाओ, हम पे भरोसा करो, तुम लोग इधर सुरक्षित रहोगे। एंद्रे, एक पोजीशन। छोड़। जल्दी चलो, शीघ्र आओगे। तेजी से भाग, फुर्ती से निकल यहाँ से। நீ வருவன்ற ஆசையோட ஊர்ல எல்லாரும் உனக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாரும் இந்த ரத்தத்துல அவஸ்தைப்பட்டு நீ இங்க இருக்க வேண்டாம். போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ, சொன்ன கேளுங்க ப்ளீஸ். வந்துருங்க, நான் சொல்றதை இங்க வந்து ப்ளீஸ். आशीष, आशीष, आशीष किधर हो? आशीष, आशीष, आशीष बेटा। सारे दुश्मनों को मिटाना हमारा मकसद है। उनमें से एक बच्चा भी बचना नहीं चाहिए इस दुनिया में। तू सुना नहीं उनका भाषण? और उसी कौम का है ये भी। अगर इनको जिंदा छोड़ेंगे तो
3 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சான். ஐடென்டி கார்டை வச்சு தான் அவங்க இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஏதோ போலீஸ்காரன் கருணை காட்டினதுனால தான் இங்கே அனுப்பியிருக்காங்க. 4 மணிக்கே வந்துடும் சொன்னாங்க, இப்போ மணி 6 ஆயிடுச்சு. இவரோட பையன் இந்த மாதிரி தீவிரவாதி ஆவான்னு யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடுங்க, ஓரமா இல்லைங்க, தள்ளுங்க தள்ளுங்க. மெதுவா மெதுவா மெதுவா. கொஞ்சம் வெளிய விடுங்க. இறங்க இறங்க. பார்த்து பார்த்து. வைங்க வைங்க. ஐயோ கடவுளே, கொண்டு வந்துட்டாங்க, அவனை கொண்டு வந்துட்டாங்க. யாரையும் கொண்டு வர வேண்டாம், அவனை வேற எங்கேயாவது கொண்டு போக சொல்லுங்க. நான் அவன் முகத்துல குழிக்க விரும்பல. பார்க்க வேண்டாமா? நீங்க அவரை பார்க்க வேண்டாம் சொன்னீங்க. எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்லி நீங்க அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே. நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தானங்க நான் இருக்கேன். அவனோட விருப்பத்துக்கு விரோதமா ஏன் நீங்க நடந்துக்கிட்டீங்க? ஏங்க ஏன் என் பையனை நீங்க கொண்டுட்டீங்க? ஆனா இப்போ நீங்க இப்ப அவனை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்க சொந்த பையன் இல்லைன்னு தானே நீங்க அப்படி சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னாச்சு? பேசுப்பா. பார்வதி சொன்னதை நீயும் கேட்டல்ல? ஜாவித் என் சொந்த பையன் இல்லையா? அது உண்மைதானே? நான் உங்ககிட்ட சொல்லாத ஒரே ஒரு ரகசியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் பார்வதிக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது. ஜாவிதுக்கு இது தெரியக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். சாகர வரைக்கும் அவனுக்கு இது தெரியாதுதான். ஆமா, என்னோட அவ காஷ்மீர்ல இருந்து வரும்போது பார்வதி வயித்துல அவன் குழந்தையா இருந்தான். இருந்தாலும் என் பையன்தான் அவன், என் சொந்த பையன். இந்த கைகளையும் தோல்லையும் தூக்கிதான் அவனை வளர்த்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் 2வது குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஜாவித் மேல உள்ள அன்பு வேற யாருக்கும் போக கூடாதுன்னு தான். ஜாவித் எனக்கு உயிராய் இருந்தான். இப்பவும் என்னோட பையன் இங்க இருக்கா, உயிரோட இருக்கா. அவனை உள்ள கொண்டு வந்து வைக்க வேண்டாம் வாசுதேவா, வேண்டாம். ஒரு ராஜ துரோகியா முத்திர குத்தப்பட்ட, குண்டடிப்பட்டு செத்த பொணமா என் பையன் முகத்தை பார்க்க என் மனசுல தெம்பில்ல.
எனக்கு அந்த சக்தி இல்லை. அவனோட பழைய உருவம் தான் இப்பவும் என் மனசுல இருக்கு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு என் பின்னாடி ஓடி வர்ற காட்சி இப்பவும் என் மனசுல இருக்கு. அதையெல்லாம் இதை பார்த்து நான் மறக்க விரும்பல. இந்த MBBS-க்கெல்லாம் படிக்கும் போது கூட நான் அவன் கூட இருக்கணும்னு நினைப்பான். எல்லாம் அதே மாதிரி இருக்கட்டுமே. எல்லாம் என்னோட இதயத்தை அவங்க உடைச்சு சுக்குநூறாக்கிட்டாங்க. பார்க்கட்டும், அவங்க பார்க்கட்டும். வேண்டாங்க, நான் அவனை பார்க்க மாட்டேன். நீங்க அவனை பார்க்க போறது இல்லைன்னா எனக்கு அவனை பார்க்க வேண்டாம். எப்பவும் என் கண்ணை என் மனசுலயே தான் இருக்கா. அது போதுங்க எனக்கு, அது போதும். வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு ஒண்ணுதான் வருத்தமா இருக்கு. யாரும் ஏமாத்திதான் அவனை. என்னால தாங்க முடியாம தாங்க உங்ககிட்ட நான் அப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. என்னங்க நீங்க பாருங்க, இனிமே இவன் தாங்க நம்மளோட கண்ணன்.